ஓம் சாந்தி. எல்லோரும் நலமா இருக்கீங்களா? ஸோ 2 நாள் முன்னாடி ஜான் ஜபராஜ் மீது போக்சோ வழக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணது யார் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க இல்லையா? குழந்தை இதுன்றதுனால அதை பத்திரமா வச்சுருப்பாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அப்படி ஒருத்தர் சொல்கிறார், சார்லஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர். அவர் ஜென்ரலாகவே அந்த கிறிஸ்தவ மதத்தில் பாதிரியார்கள் செய்கிற தவறுகளை நிறைய பேர் சுட்டி காட்டுறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் அப்படி இருக்குது. ஸோ அதுமாதிரி இந்த சகோதரரும் ரொம்ப ஆக்டிவாக, அது அவருடைய சேனல் பேரே ஏதோ ஆக்டிவ் கிறிஸ்டியன் சம்திங்னு வரும். ஸோ அப்படி அவர் பண்ணுறவர் நிறைய பிரச்சனைகள் கூட அதனால் அவர் சந்தித்தார். மோகன் சி லாசரஸ் பற்றி ஏதோ ஒன்று போட்டு அதனால் அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டார். ஸோ அதை அழுதுட்டு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதற்கு பிறகு ஜான் ஜபராஜ் இந்த ஒரு வருடத்திற்குள்ளே அவர் வைத்த அந்த சர்ச் மூடிட்டு அவர் வெளியே போன பிறகு அவர் மேலே நிறைய விஷயங்கள் வந்தது. ஸோ அந்த நேரத்தில் இவர் நான் ஜான் ஜபராஜுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி சொன்னவர் இப்போ நான் தான் அவருக்கு எதிராக இந்த கேஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னது ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி அவரா இவர் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பழைய வீடியோ பார்க்கும்போது அவர் தான் இவர் அப்படின்னு அவரே அதையும் சொல்கிறார், இந்த சம்பவங்கள் எல்லாம். ஸோ எப்படி அப்படி இருந்தவர் மறுபடியும் இப்படி மாறினார் அப்படின்னா, நடுவில் ஜான் ஜபராஜ் பற்றிய அப்புறம் இன்னும் நிறைய பாதிரிமார்களை பற்றி போட்ட வீடியோ எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். டெலீட் பண்ணிவிட்டு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நான் முடிவில் இருந்தேன். அந்த நேரம் ஜான் ஜபராஜ் ஏதோ ஒரு கர்நாடகாவோ எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனில் என்னை இப்படி தான் யூடியூபரில் கூட ஒருத்தர் என்னை பற்றியே தப்பாக பேசிகிட்டு இருப்பார். அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை, அவர் ஆக்சுவலாக ஒருமையில் சொல்லியிருந்திருப்பார். ஸோ அது சொன்னோன்னே எனக்கு, அதாவது சார்லஸ் தான் இவன்னு சொல்லி என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்ல, என் பேரை கூட சொல்ல தகுதியற்றவன்ற நான் என்ன அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு எனக்குள்ளே ட்ரிகர் ஆச்சு. அதை நீங்கள் சாத்தான்னு சொல்லிக்கோங்க, எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் அவரை பற்றி விஷயங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ தான் நிறைய விஷயங்கள் அதையும் அவர் வீடியோவாக போட்டிருக்கிறாராம். ஸோ அப்போ இந்த போக்சோ விஷயமும் வந்தபோது நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னு ஃபஸ்ட் நாள் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃபையுமே அவர் போட்டிருந்தார். சைல்டு வெல்ஃபேர் கேருக்கு அவர் கால் பண்ணுறது, இதெல்லாம் பேசுகிறதெல்லாம். ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, இவருக்குமே அந்த குழந்தைங்கள தெரியாது அப்படின்னு தெரியுது அவங்க பேசும்போது. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, அந்த குழந்தைங்க பேர் கேட்குறாங்க. ஸோ அது பீப் சவுண்டில் சொல்கிறார் போல இருக்கு. அந்த குழந்தைங்க எங்கே இருக்கிறாங்கன்னும்போது அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அட்ரஸ்ஸு கூட கேட்குறாங்க. அதுவுமே இவருக்கு தெரியல. ஸோ நீங்கள் கூகுளில் பண்ணாலே தெரியும், அவங்க பிரபலமானவர்கள் அப்படி தான் சொல்லியிருந்தார். ஸோ அதை திரும்ப வேறு கால் பண்ணி அப்டேட் பண்ணி என்னாச்சு அப்படியெல்லாம் கூட கேட்டிருந்தார். ஸோ இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த விஷயங்கள் அதிலும் யாரோ ஒரு பாதிரியாரை பற்றி ஒரு தப்பாக பேசி இவருடைய மகனும் அந்த பாதிரியாருடைய மகனும் சண்டை போட்டுக்கிட்டாங்க போல இருக்குது. சரி, இது எதுக்கு இது அப்படின்ட்டு தான் அவர் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னார். ஆனால் இப்போ இந்த மாதிரி என்னை ஜான் ஜபராஜ் அந்த ஃபங்க்ஷனில் பேர் சொல்லக்கூட தகுதியற்றவர்னு சொன்னது என்னுடைய மகன்கிட்ட மற்றவங்களாம் கேட்குறாங்க. ஸோ எந்த மகனுக்காக நான் எல்லாத்தையும் விட்டனோ இப்போ அவனுக்கே இது அவமானமாகிறதுனால எனக்கு அப்படியே வெறியாச்சு அப்படின்னு சொல்லி, அது கள்ளக்குறிச்சியிலேருந்து கோயம்புத்தூர் பஸ்ஸில் போனேன், இந்த டேட்டாலாம் சேகரிக்க அப்படியெல்லாம் சொல்லியிருந்தார். ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் அது தவறான பாதை அப்படின்னு தெரிந்தால் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால்
சாத்தான் இருக்கிறான் இல்லையா, அவன் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி. நம்மளுடைய வீக்னஸ் என்ன, எங்கே கொடுத்தா ட்ரிகர் ஆகி மறுபடியும் அந்த பழைய குணம் வரும்னு அவனுக்கு தெரியும். ஸோ எப்போ மாறணும்னு பெரும்பாலும் மாறணும்னு நினைக்கிறவங்க மாற முடியாமல் தவிக்கிறது இதனால தான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எல்டிடி பிரபாகரன் அவர்கள் கூட ஒரு டைமில் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஆயுதங்களை எல்லாம் சரண்டர் பண்ணிவிட்டு இனிமேல்ட்டு நாங்கள் போராட்டம் பண்ண மாட்டோம், இது மாதிரி ஒரு இயக்கமாக இருக்காது அப்படின்னு இருக்கும் பொழுது மற்ற இயக்கங்கள் அவங்கள தாக்கும் பொழுது மறுபடியும் ட்ரிகர் ஆகி மறுபடியும் ஆயுதத்தை எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இப்போ நாம் இருக்கிறது வந்து கலியுகத்தில் இருக்கிறோம், அது எல்லோருக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் தெரியாத விஷயம் என்னென்னா, இந்த 5000 வருட இது வந்து மொத்தமே 5000 வருட காலச்சக்கரம் தான். இந்து மதத்தில் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லுவாங்க. இதை ஒரு கல்பன்னுவாங்க. இதில் முதல் பாதி சொர்க்கம் 2500 வருஷம், அடுத்த 2500 வருஷம் நரகம். சொர்க்கத்தில் இருக்கும்போது நமக்குள்ளே இந்த அசுர குணங்கள் எதுவுமே இருக்காது. ஏன் காமம் கூட இருக்காது. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இப்படின்னா என்னென்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் குழந்தை பிறக்காது. ஸோ அதனால தான் அங்கே குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ அப்படி இதே பாரத பூமி இருந்தது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்த 33 கோடி தேவதைகளை தான் இன்றைக்கி பாரதத்தில் இந்துக்கள் வணங்குறாங்க தெய்வம் அப்படின்ட்டு. இப்போ எங்கே போயிட்டாங்க அவங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து சொர்க்கமாக இருந்த பூமி நரகமாக மாறும்போது அவர்கள் சாதாரண மனிதர்களாக, அதாவது என்ன, அவர்களும் மனிதர்கள் தான், சொர்க்கத்தில் இருந்தவங்களும் மனிதர்கள் தான். இங்கே இருக்கிறத விட ரொம்ப அழகாக இருப்பாங்க, பணக்காரர்களாக இருப்பாங்க. குறிப்பாக தெய்வீக குணம் இருக்கும், அசுர குணமே இருக்காது. இங்கே நரகத்தில் வரும்போது மறுஜன்மம் எடுத்து வரும்போது என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அசுர குணம் வர ஆரம்பிக்கும். இப்போ நரகத்துடைய இறுதியில் இருக்கிறோம். இந்த நரகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் வரார். அவரைத்தான் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சிவபெருமான் இந்துக்களும் சொல்கிறோம். கடவுள் ஒருத்தர் தான். அவர் நம்மள மாதிரி தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கலை. அதனால தான் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபம், அதாவது ஜோதி ரூபம். ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி ஞானத்தை கொடுக்குறார், குழந்தையாக பிறக்கலை. ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குற நீங்களும் நானும் பேசுகிறது கடவுள் அப்படின்னு நிச்சய புத்தி வந்த அந்த செகண்டே கடவுளுக்கு நேரடி குழந்தையாக பிரம்மா மூலமாக ஆகிறோம். அதனால் நாம் பிரம்மாவுக்கும் குழந்தைகள், பிரம்மா குமாரிகள். இந்த பிரம்மாவைத்தான் ஆதாம் அப்படின்ட்டு பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ சொர்க்கத்தில் அவ்வளோ தெய்வீக குணம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குணம் குறையும், பட் அசுர குணம் வராது முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக அசுர குணம் வர ஆரம்பிக்கும், தெய்வீக குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு டைமுக்கு அப்புறம் தெய்வீக குணம் ஆல்மோஸ்ட் இல்லைன்ற நிலைமைக்கு வந்துடும், அசுர குணம் தான் மேலோங்கி இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த பழிவாங்கிற குணம், காமம், இது எல்லாமே உச்சத்துக்கு போகுது. காமம் கற்பழிப்புக்கு போகுது, கோபம் கொலை பண்ணுற அளவுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஆகுது. பற்று சொத்தை அபகரிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அழிச்சிட்டு போகுது நம்மளை. அந்த நேரத்தில் தான் இறைவன் நம்மளை காப்பாற்ற வரார். இப்படியே இப்போ என்னென்னா, நமக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா திருப்பி நாம் துக்கம் கொடுப்போம், முடியலன்னா சாபமாவது கொடுப்போம், அதுவும் கண்டிப்பாக பலிக்கும். இப்படி சபித்தே அனைத்தையும் இழந்துட்டீங்க, அதனால் சபிக்கிறத நிறுத்துங்க, துக்கம் கொடுக்கறத நிறுத்துங்கன்ற பைபிளுடைய சாரம்னு சொன்னால் எப்படி கீதா சாரம்னு சொல்கிறோமோ அதேமாதிரி பைபிளுடைய சாரம்னாலே ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டுது தான். குறிப்பாக இயேசுவோடைய டீச்சிங் பழைய ஏற்பாடில் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அதுலேயும் இந்த மெசேஜ் இருக்குது, பட் ரொம்ப மேலோட்டமாக பார்த்தா அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஒரு கணத்தில் இருந்தால், அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அந்த மாதிரி இருக்கும். இயேசு வந்து ஒரு கணத்தை இருந்தால் மறு கணத்தை காட்டு, ஏன் காட்டணும்? அது உண்மையிலே இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் தான் அதில் வெளிப்பட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கணத்தை காட்டுறது இல்லை, பொறுத்துக்கோ. ஏன் பொறுத்துக்கணும்? நீ அடித்து திருப்பி ட்ரிகர் ஆகி அடுத்த ஜென்மம்னு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே நிறுத்து. இப்போ உலகம் அழிய போகுது, இந்த பூமி சொர்க்கமாக போகுது, நீ சொர்க்கத்துக்கு வர ஐடியா இல்லையா? கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறியா? தானாக வந்து சண்டை போடுற மாதிரி தான் தெரியும், ஆனால் அது முன்ஜென்மத்துடைய தொடர்ச்சி. ஆனால் இப்போ அதை பற்றி கூட கவலைப்பட தேவையில்லை. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அவன் மேலேயே கூட தப்பு இருக்கட்டும், நான் திருப்பி அவனை தாக்க மாட்டேன்.
இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. ஆக்சுவலாக யாக்கோபு கதை வரும். தன்னுடைய தாய் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழித்து யாக்கோபு போகும்போது ஒரு நதியை கடந்து போகணும் நைட்டு. ஸோ அப்போ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தர் அவங்க கூட சண்டை போடுறான். அவரும் சண்டை போடுறார். நைட்டு ஃபுல்லாக விடிய சண்டை. 2 பேருமே ஜெயிச்ச பாட்டை காணும். கடைசியில் சண்டை போட வந்தவன் அவன் விட்டுட்டு போகிறான். போக விட மாட்டுறார் யாக்கோபு. காலை பிடிச்சிக்கிறார். யோ விடுப்பா, நான் தான் உன்னை விட்டுட்டேன்ல அப்படின்னும்போது, இல்லை நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா தான் நான் உங்களை விடுவேன் அப்படின்வார். ஸோ இதோடைய அர்த்தம் இது ரொம்ப ஆழமான விஷயம். இதை எந்த சர்ச்சிலையுமே போதிக்கிறாங்களா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. யூடியூப்பில் எங்கேயுமே அதை பற்றி பேசுகிற மாதிரி தெரியல. அப்போ என்னென்னா, நமக்கு துக்கம் கொடுக்குறவனுடைய ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியம் நமக்கு இல்லையா. துக்கம் கொடுக்குறவன் அவன் எப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பான்? அவனுக்கு நீங்கள் திருப்பி துக்கம் கொடுக்காமல் இருந்தால். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு அதாவது நீங்கள் அவங்களுக்கு துக்கம் கொடுத்து கூட அவங்க உங்களுக்கு திருப்பி துக்கம் கொடுக்கல. அது மட்டும் இல்லை, உங்களை பற்றி தப்பாகவும் பேசலை, உங்களை பற்றி மரியாதையாக தான் பேசுகிறாங்க உள்ளன்போட. அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தே தீருவீங்க. ஸோ இதுதான் எதிரிகள்கிட்டையும் ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய டெக்னிக். ஸோ இது எப்படின்றது தெரியாமல் அது சும்மா நைட்டெல்லாம் அடிச்சுட்டு காலை ஆசீர்வாதம் பண்ணுன்னா கொடுத்துருவாங்களே, அது ஒரு செகண்டில் நடக்கிற விஷயம் கிடையாது. நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. பைபிளோ குரானோ ராமாயணோ மகாபாரதம் எதுவுமே நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஆனால் இப்போ கடவுள் கொடுக்குற ஞானம் விஸ்தாரமாக அது வெளிப்பட்டு இருக்குது மதங்களில். ஸோ இப்போ கடவுள் சொல்கிறாரு, ஓம் சாந்தி சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம். ஓம்னாலே நான் ஆத்மா. ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறனால தான் காமம் கோபம் இருக்காது. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஆனால் தெரிஞ்சுட்டு யாரும் வைக்கிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் ஒருவர் ஆத்மானே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சொர்க்கத்தில் இயல்பாகவே அது இருக்கும். இது ஜஸ்ட்டு ஜடம் அல்லது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு மாதிரி தான் இந்த உடம்பு அப்படிங்கிறது இயல்பாகவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் உடலின் பக்கம் அவங்களுக்கு கவனம் போகாது. அதனால் சரீர கவர்ச்சியிலையோ அல்லது வெளி உலக எந்த கவர்ச்சியிலுமே மயங்க மாட்டாங்க. சதா ஆனந்தம் உள்ளுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். ஸோ 2500 வருஷம் கழிச்சு ஆத்மான்றதை மறப்பாங்க. அப்போ உள்ளேருந்து சந்தோஷம் கட்டானதுனால சந்தோஷத்தை வெளியில் தேடுறோம். அது எல்லாமே சிற்றின்பங்கள். அதை தேடி நீங்கள் தான் ஓடணும். தானாக உள்ளேருந்து சந்தோஷம் வந்தது எப்படி, சந்தோஷத்தை தேடி நீங்கள் ஓடுறது எப்படி, அப்படியே தேடி போய் பிடிச்சாலும் அது ஒரு செகண்ட் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அடுத்தது துக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த சிற்றின்பத்தை பிடிக்க போய் தான் நீங்கள் பல துக்கத்தை கொடுத்துருப்பீங்க மற்றவர்களுக்கு. அது காமத்தினால, கோபத்தினால, பற்று, பேராசை, அகங்காரத்தினால, இதனால் உந்தப்பட்டு. ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா இறைவன் சொல்கிறார், என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. புத்தியினால். அவருக்கு உடம்பு கிடையாது கையால் பிடிக்கிறதுக்கு இல்லையா. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி. நம்மளும் அப்படி தான், ஆத்மாவும் அப்படி தான். ஆத்மாவையும் கண்ணால் பார்க்க முடியாது. நாம் உண்மையில் ஆத்மா தான், உடம்பு கிடையாது. ஸோ அப்போ உங்களை ஆத்மான்னு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்க ஆத்மா தூய்மையாகும். அவருக்கு ஈக்குவலாகவே ஆகும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணால் அவரை தவிர வேறு எந்த நினைவும் வராத அளவுக்கு நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். போக போக அது அந்த பயிற்சி ஆகும். அந்த நினைவு அந்தளவுக்கு பக்காவான பிறகு தான் உலக அழிவு ஸ்டார்ட் ஆகும். எல்லோரும் நினைக்க போகிறது கிடையாது. எல்லோரும் இந்த ஞானத்தை கேட்க போகிறதும் கிடையாது. கேட்டாலும் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அக்செப்ட் பண்ணவங்க அந்த நிலை அடைந்த பிறகு, ஏன்னா சொர்க்கத்தில் கம்மியான பேர் தானே வருவாங்க. ஸோ கம்மியான பேர் தான் இப்போ அக்செப்டும் பண்ணுவாங்க. ஸோ அவர்கள் பக்காவாக ஆன பிறகு உலக அழிவு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னா அவங்க சொர்க்கத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. இதே பூமி தான் நான் சொர்க்கமாகணும். ஸோ அதனால தான் கடைசியில் உலக அழிவுன்னு ஒன்று இருக்கிறது. சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னா இங்கே அழிய வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. அப்போ இறுதியில் கல்லறையிலேருந்து எழுப்புறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிள் குரானில். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் ஆத்மான்றதே மறந்து மண்ணுனால் ஆன இந்த உடம்புக்குள்ளே ஆத்மா தன்னை மறந்து கிடக்குது. அப்போ மண்ணுக்குள்ளே அதை புதைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஆத்மா தான் உடம்புன்ற கல்லறையில் இன்றைக்கி செத்து போய் கிடக்குது. அதை எழுப்புறார். உடம்பு கிடையாது, நீ ஆத்மா, எழுந்திரி. ஸோ மண்ணினால் ஆன இந்த உடலின் உணர்வுகள்லே இச்சைகள்லே மூழ்கி கிடக்கிற மனிதனை அதை விட்டு நீ வெளியில் வா, சிற்றின்பத்திலேருந்து வெளியில் வா. பேரின்பம் அதன் சொரூபமே நீ, சச்சிதானந்த சொரூபமே நீ அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஆனால் இது எதுக்கு சொல்கிறாரு? சொர்க்கத்துக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக.
அங்கே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னே தெரியாது. இங்கே அதிலே மூழ்கி கிடக்குறாங்க எல்லோரும். அப்போ இதிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா டக்குன்னு விட்டுருமா சாத்தான்னா ஒன்றும் இல்லை. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடம் இல்லை. இணைந்த ரூபந்தான் 10 தலை ராவணன். அவனை தான் சாத்தான், மாயா, ராவணன் இப்படி பல பேர்களில் சொல்கிறோம். நமக்குள்ளே இருக்குது. எப்போ வருது? ஆத்மான்றதை மறக்கும்போது இல்லையா, வெளிச்சம் போயிடுச்சுன்னா இருட்டு வந்துடும் இல்லையா. அது மாதிரி இந்த தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற ஒளி போன உடனே அசுர குணங்கள்ன்ற இருட்டு வருது. ஸோ இதை எப்படி அழிக்கிறது? லைட்டை போட்டால் போயிடும். அதாவது தெய்வீக குணங்களை நிரப்பினா போயிடும். எப்படி தெய்வீக குணங்களை நிரப்புறது? இறைவன் நினைவில் இருக்கணும். ஆனால் இது ஃபுல்லாக அசுர குணத்திலே நம்ம இது வரைக்கும் மூழ்கியும் இருக்கிறதும் அசுர குணம் நிரம்பிய கலியுகத்தில். அவ்வளோ சீக்கிரம் தப்பிச்சிட முடியுமா? அப்போ காமத்தை விடணும்னு நினைக்கும் போது தான் பாருங்கள், நாளுக்கு நாள் இன்டர்நெட் அது இதுன்னு காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது இல்லாமல் எங்கே பார்த்தாலும் கள்ளத்தொடர்பு, இன்டர்நெட் மூலமாக ஈஸியாக யார் கூட வேணாலும் பேச முடியும். அப்படியெல்லாம் தப்பு செய்கிறதுக்கான வழி அதிகமாக ஆகிடுச்சு. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பக்காவாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சக்தி இறைவனை சதா நினைவு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இருக்கும். ஸோ எல்லா மதத்துலையும் இறைவனை நினைக்க சொன்னாலும் கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்துலையும் இருக்காது. ஸோ அது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். குரானில் சொல்லப்பட்டிருக்கோம், அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறதுன்ட்டு. ஸோ அவரே வந்து தான் சொல்கிறார், நான் செம்பொரு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கேன். இந்த உலகத்தை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. பரன்னா விலகி இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். ஸோ அங்கேருந்து இறைவன் வந்து சொர்க்கத்திற்கான வழி சொல்லி சொர்க்கத்தை கொடுக்குறார் இல்லையா. அப்பா தானே குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பாங்க. அதனால தான் அவர் நமக்கு அப்பாவாக பரமபிதாவாக இருக்கிறார். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அவரை நினைவு செய்து அந்த சொர்க்கத்தின் குணம், அன்பு, அமைதி, ஆனந்தம் இதை மட்டுமே வெளிப்படுத்துவேன். என்ன ஆனாலும் காமத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் தூய்மையாகத்தான் இருப்பேன். கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நான் அமைதியாகத்தான் இருப்பேன். ஸோ இதில் நீங்கள் கவனம் வைக்கணும். மெயின் இறைவன் நினைவில் இருந்தாலே உங்களுடைய புத்தி சக்தி நிரம்பியதாக இருக்கும், ஆத்மா பலம் பொருந்தியதாக இருக்கும். அப்போ புத்தினால் பகுத்தறிய முடியும். இப்போ இது தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, எப்படியெல்லாம் காமம் வருது, எதனாலலாம் கோபம் ட்ரிகர் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சு விலகி இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த கோபம் வரும். அப்புறம் கொஞ்சமாக இறைவனுடைய ஞானத்தையும் கேட்கணும். அதை வந்து முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ அதை கேட்கணும். சாரம் இது தான். ஆத்மானு வந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவன் ஞானத்தில் தினம் தினம் புதுசாக ஒரு முரளி அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எப்படி தான் நம்ம குணம் மாறிச்சுன்னே தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஞானத்தை எடுத்து 10 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சுத்தமாக வேறு ஒரு மனிதனாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்படுற நீங்கள் உங்கள் சொத்தையே பிடிங்கி நடுத்தேரில் விட்டாலும் அமைதியாக சிரிச்சிட்டு வருவீங்க. ராமாயணத்தில் ராமர் போகிறாரு அந்த மாதிரி. ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ணுறதுடைய நினைவு தான் அந்த கதைகள் எல்லாமே. ஸோ அனைத்தையும் இழக்க கற்றுக் கொடுக்குறது தான் எல்லா மதங்களையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா. உன் சகோதரன் உன் தோளில் இருக்கிற ட்ரெஸ்ஸை பிடுங்கினான்னா இடுப்பில் இருக்கிறதையும் கைட்டி கொடுத்துட்டு போன்ட்டு இயேசு சொல்வார். ராமர் அதை நடந்தே காட்டுறார் இல்லையா, ராஜ்யத்தையே கொடுத்துட்டு போகிறார். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இழக்கிறோம் அந்த விஷயம்? ஏன்னா இழந்தாலும் தெய்வீக குணம் விடக்கூடாதுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, இல்லை யாரும் என்னை விட்டு போயிடக்கூடாது, எதுவும் என்னை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக கடவுளை வணங்கிட்டு இருக்கிறோம். அது பக்தி. மதங்கள் அதைத்தான் போதிச்சுது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை கடவுள் தான் கொடுக்குறார், கடைசியில் வந்து கொடுக்குறார். அவரை விட பெரிய போதகர் யார் அப்படின்ட்டு பைபிளில் யோபு 36வது அதிகாரத்தில் வரும். ஸோ அவரே வந்து இந்த ஞானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மட்டும் யாருக்கும் தெரியல. அவரே நேரடியாக வந்து கொடுப்பார் கடைசியில். அது இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ நம்ம எதை விடணும்னு நினைக்கிறோமோ டக்குன்னுலாம் விட்டுற முடியாது. அந்த டெஸ்ட் பேப்பர் வரும். அப்போ அதை விடுறதுக்கு உங்களுக்கு ஞானம் வேணும். அதுக்கு மேலே ஆத்மாவுக்கு பலம் வேணும். ஆத்மா பலகீனமாக இருக்கனால தான் கோபம், பழிவாங்கிற குணம், காமம் எல்லாமே வர்றது. ஸோ அப்போ பலமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஜான் ஜபராஜ் வந்து கூடவே இருந்து என் நிர்வாணத்தை காட்டி கொடுத்துட்டே அப்படின்ட்டு அவருடைய அசோசியேட்டை சொல்கிறாரு. இது நடக்கும்.
ஏன்னா இதை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ அவர் காட்டி கொடுத்தது தப்பா அல்லது இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணது தப்பா அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ நாம் வந்து நம்மை மட்டும்தான் பார்க்கணும். நம்ம தவறு செய்யும்போது அதுக்கான தண்டனை பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாகவே கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு அவங்களா இப்படி அதான் உன் கையே உனக்கு எதிராக சாட்சி சொல்லுன்னு பைபிளில் இருக்கும். ஸோ அப்போ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் நம்மளுடைய தப்பு. சின்ன நெருடல் வரும், எப்படியும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் செய்கிறது தப்புன்றதை யார் மூலமாவது சின்ன பிரச்சனை வரும். அப்போவே டக்குன்னு உஷாராகி அடுத்தது அந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும். அதுக்கு இறைவன் நினைவில் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஏன் எல்லா மதத்துலேயும் காமத்தில் விழறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் என்னென்னா எல்லா ஆத்மா சக்தி இழந்து தான் இருக்குது. அப்போ சக்தியை நிரப்பிக்கணும்னா இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். யாரையும் உடலை பார்க்காமல் புருவமத்தியில் இருக்கிற ஆத்மாவை மட்டுமே பார்த்து பேசுகிற பழக்கம், அது முயற்சி பண்ணணும். ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் டைம் எடுக்கும். முயற்சி பண்ண அது வந்துடும். ஸோ இது இல்லாமல் சும்மா அது ஒரு வைராக்கியம், ஓகே என் பையனுக்கு பிரச்சனை ஆகுது, அதனால் நான் இனிமேல்ட்டு யாரையும் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சார்லஸ் சகோதரர் முடிவு எடுக்கிறார். ஆனால் அதற்கான பலம் கிடையாது, அதற்கான ஞானம் கிடையாது. ஏன்னா இதில் இன்னொரு பெரிய அதிர்ச்சி என்னென்னா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், நான் பழிவாங்குதலாக இருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறதாக பைபிளில் இருக்கிறதா அவர் சொல்கிறார். எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியல, இருக்கலாம். ஏன்னா குரான்லேயே சொல்லுவாங்க, இதே குரானை வைத்து சிலருக்கு நான் வழிகாட்டவும் செய்வேன், சிலரை வழி கெடுக்கவும் செய்வேன்னு வரும். ஸோ இது ஆக்சுவலாக கடவுள் அப்படி பண்ணுறதில்ல, கடவுள் வழிகாட்ட மட்டும்தான் செய்வார். மதங்களில் கடவுளுடைய ஞானமும் இருக்கும், சாத்தானுடைய விஷயமும் கலந்து இருக்கும். அதுதான் பிரச்சனை. ஸோ அப்போ இங்கே ஜான் ஜபராஜ் பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, ஜான் ஜபராஜும் பைபிளில் சில வசனங்களை சொல்கிறாரு, அவருக்கு எதிராக இருப்பவரும் சில வசனங்களை சொல்கிறாங்க. அப்போ எல்லோருமே பைபிளில் இருக்கிற வசனத்தை வச்சே தப்பு பண்ணுறாங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு ஒரே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணுவோம். அந்த தப்பையே பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துக்கிட்டே இருக்கும். அதற்கான தண்டனையும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மீண்டும் மீண்டும் அதே தான் செய்வோம். அது என்னன்னு தெரிஞ்சு அதை விட்டு நீங்கள் விலகிற வரைக்கும் அதே மாதிரி சூழ்நிலை வெவ்வேறு தரால் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது சார்லஸ் சகோதரருக்கு வந்திருக்கலாம், ஜான் ஜபராஜ் சகோதரருக்கு கூட. ஏன்னா அவர் ஒரு 3 வருடம் முன்பு ஒரு சகோதரரை மிரட்டி இருந்தார். அவருடைய ஃபேஸ்புக்கில் ஏதோ நெகட்டிவாக கமெண்ட் போட்டிருக்கிறாருப்பில் இருக்குது. அதுக்கு பயங்கரமாக மிரட்டி அவருடைய ஃபஸ்ட்டு லீக்டு ஆடியோனே அது இருக்கும். அது பார்த்திங்கன்னா அப்படி மிரட்டி இருப்பார். ஸோ அந்த ஒரு கோபம் இல்லையா, அதுதான் கடைசியில் இவரை திட்டி அவரை திட்டி நிறைய எதிரிகள் உருவாயிட்டாங்க. இப்போ அந்த எதிரிகள் எல்லாம் சேர்ந்து அவரை அட்டாக் பண்ணுறதும் இந்த மாதிரி பிரச்சனையில் அவர் சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜான் ஜபராஜும் சரி, அவருக்கு எதிராக இருக்கிற எட்வின் ரூஸோ அவருடைய அசோசியேட்டும் சரி, 2 பேருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் சண்டை போட மாட்டேன், எனக்காக கர்த்தர் சண்டை போடுவார். இது பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அப்படி இயேசு அப்படிலாம் சொன்னது கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அப்படி இருக்குது. கடவுள் சண்டை போடுவாரா நமக்காக? அது ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இந்த சண்டை போடுற குணம் உள்ள மனிதனுக்கு, எதிரி நாசமாக போகணுன்னு நினைக்கிற மனிதனுக்கு, சரி ஓகே அதை கடவுள் பார்த்துக்குவார், நீ அமைதியாரு அப்படின்னு ஒரு ஆறுதல் படுத்துறதுக்காக சொல்கிறதே தவிர கடவுளுடைய வேலை அது கிடையாது. ஆக்சுவலாக மகாபாரதத்தில் இன்னுமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். கடைசியில் அந்த ஃபைட்டு மகாபாரத யுத்தத்தின் பொழுது கடவுள் கிருஷ்ணர் கிடையாது, பட் அங்கே கிருஷ்ணரை தான் கடவுளாக காட்டுறாங்க இல்லையா. கடவுள் ஒருத்தர் தான், அவரை தான் சிவன் அல்லா பரமபிதான்னு சொல்கிறாங்க. உடல் எடுக்காதவர், பிறக்காதவர், அதனால தான் லிங்க ரூபத்தில் பூஜை நடக்குது. மற்ற எல்லாருக்கும் மனித உருவம் தான் இருக்கும். ஸோ கடவுளுக்கு கொடுக்குற மகிமை தான் பைபிளில் இயேசுக்கு கொடுத்துட்டாங்க, மகாபாரதத்தில் கிருஷ்ணர் கொடுத்துட்டாங்க, ராமாயணத்தில் ராமருக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் சண்டை போட மாட்டார், எப்படி சண்டை போடணுன்னு வழி தான் சொல்வார். இங்கே சண்டை மனிதர்களோட கிடையாது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அசுர குணங்களோட. இதை தான் அவங்க சாத்தானோட பிசாசுகளோட அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதை அழிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ணத்தில் இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். கீதையுடைய சாரமே பார்த்திங்கன்னா அதான் இருக்கும், ஒரே வார்த்தை, மன்மனாபவ, அதாவது என் ஒருவனை மட்டும் நினைவு செய், என்னிடம் மொத்தமாக சரணடை, தேகத்தின் அனைத்து தர்மத்தையும் விட்டுட்டு தேகன்றதே மறந்து
என்னிடம் சரணடைன்னு இருக்கும். ஆனால் தேகத்தை மறந்து என்னன்றது இருக்குது. ஆத்மான்ற வார்த்தை இருந்தாலும் ஆத்மா எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி உணரணும், அவரை எங்கே நினைக்கணும், அவர் எப்படி இருப்பார், இது எதுவுமே இருக்காது. ஸோ அது கடவுளே வந்து சொல்லும்போது தான் தெரியும். நான் ஆத்மா பூர்வமத்தியில் இருக்கிறேன், என் அப்பா சிவன் செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ அவரை நான் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ சிவன்ற வார்த்தை ஒருவேளை உங்களுக்கு வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு பிடிக்கலன்னா கர்த்தாவேன்னு நினச்சிக்கோங்க. அல்ல அப்பானே சொல்லுங்களேன். முஸ்லீம்கள் வந்து அப்பான்னு சொல்ல மாட்டாங்க, அல்லான்னுவாங்க, அதுக்கு எஜமானர்னுவாங்க. சரி, அப்படி கூட சொல்லுங்கள். மொத்தத்தில் அவரை நினைக்கணும், அன்பாக நினைக்கணும். அப்பான்னு நினைக்கும்போது அது அது ரொம்ப பக்கத்தில் வரும், உணர்வுபூர்வமாக இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியம். முடியலன்னா சரி, ஓகே, நீங்கள் எஜமானர்னே கூட நினச்சிக்கோங்க. மொத்தத்தில் இறைவனை நினைக்கணும், அவ்வளோதான். நினைக்கும்போது தான் அந்த சக்தி வரும். ஸோ அப்போ அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கணவன் மனைவியிடமே காமம் இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் இருந்தால் மட்டும்தான் மற்ற பெண்ணை பார்த்தாலும் நீங்கள் இச்சையாக பார்க்க மாட்டீங்க. இங்கே ஒரு பெண்ணை நீங்கள் இச்சையாக பார்த்துட்டு மற்றவங்களை எப்படி இச்சையாக பார்க்காம இருப்பீங்க? இப்போ ஒரு ஆபாச படம் பார்த்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப ஆபாச படம் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க. ஸோ படமே உங்களை அந்தளவுக்கு அடிக்ட் பண்ணுதுன்னா, நிஜமாகவே நீங்கள் நிர்வாணமாக ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்த்தீங்கன்னா திரும்ப மற்றவர்களை பார்க்கும்போது தானாக உங்களுடைய புத்தி தடுமாறவே செய்யும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா கலகலப்பாக பேசக்கூடிய பெண் குழந்தைங்க திருமணத்துக்கு முன்னாடி அப்படி இருக்கக்கூடிய குழந்தைங்க திருமணம் ஆன உடனே பார்த்திங்கன்னா தலைக்குனிய ஆரம்பிச்சிடும். ஏன்? அங்கே மனம் தடுமாறுறதை அவங்களால உணர முடியுது. இல்லை, அது வரைக்கும் மற்றவர்களை பார்க்கும்போது தடுமாறாதது, காமம்னா என்னென்னு தெரியாத போது தடுமாறாத அந்த மனம், அது தெரிந்தவுடன் மற்ற ஆண்களை பார்க்கும்போது தடுமாற ஆரம்பிக்குது. ஸோ பெண்ணுக்கே அப்படி தடுமாறுதுன்னா ஆணுக்கு எவ்வளோ தடுமாறுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போ மனைவியை நீங்கள் சகோதரியாக மாற்றினீங்கன்னா மட்டும்தான் மற்றவர்களையும் நீங்கள் சகோதரியாக பார்க்க முடியும். இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும். நான் ஆத்மா, என்னுடைய அப்பா கடவுள்னா எல்லோருமே ஆத்மா தானே. உடம்பு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நம்ம மாறி மாறி தான் பிறப்போம். ஆணாக ஒரு ஜென்மத்தில் பிறப்போம், அடுத்த ஜென்மத்தில் பெண்ணாக, மறுபடியும் ஆணாக, இப்படி மாறி மாறி பிறப்போம். ஆனால் உள்ளே இருக்கிறது ஆத்மா மட்டுமே. ஒரு நட்சத்திரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு காமம் வராது. ஸோ ஆத்மான்னு பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுவும் சிவ பரமாத்மாவுடைய குழந்தை, அதாவது என் அப்பாவுடைய குழந்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னுடைய சகோதரன், சகோதரி நினைத்தால் சகோதரன் சகோதரினா கூட ஏமாற்றிடுது. அதனால் சகோதர ஆத்மாவை பாருங்கள், உடலையே பார்க்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இது காமத்தை வெல்றது ஒரு பெரிய கஷ்டம், பெரிய போர்னா, கோபத்தை வெல்வதும் சாதாரண விஷயம் இல்லை, அதுவுமே பெரிய போர் தான். இல்லை, இப்போ டக்குன்னு சார்லஸ் சகோதரருக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுச்சி அப்படிங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகும். அப்போ என்ன ஆனாலும் சரி, அமைதியாக இருக்கிறேன். ஏன்னா இங்கே அமைதியாக இருக்கும்போது தான் உங்களுக்கு அங்கே பதவி ஏறும். சொர்க்கத்தில் மிகப்பெரிய பதவி, சும்மா கிடையாது. 2500 வருடம் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம். கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு ஆள் செய்கிற வேலையை அங்கே 1000 வேலைக்காரங்க சேர்ந்து செய்வாங்க. அப்போ யாருக்குமே வேலை இருக்காது, ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உலகம் 2500 வருடம் இருக்க போகிறோம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நரகத்தில் கூட பாதி வந்து சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பாவம் செய்வோம், ஆனால் தண்டனை கிடைக்காது. அந்த பாவம் ஒரு லெவலை மேலே கிராஸ் ஆகும்போது தான் தண்டனையே கிடைக்கும். எல்லாருமே எந்த பிரச்சனையானாலும் தண்டனை கிடைச்சாலும் அது முதல் தடவையாக இருக்காது. ஏற்கனவே நிறைய தடவை பாவம் செய்து அது முன்ஜென்மமாக கூட இருக்கலாம், அல்லது பெரும்பாலும் இந்த ஜென்மமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் ஸ்லைட்டாக ஒரு சின்ன வார்னிங் கிடைக்கும். அதையும் நீங்கள் இக்னோர் பண்ணி மீண்டும் மீண்டும் தப்பு செய்யும்போது பெருசாக போய் நம்ம ட்ராப்பில் மாட்டிக்குவோம். அதுதான் சக்கர வியூகம். எப்படி அதில் இருந்து தப்பிச்சு வர்றது? ஒன்றுமே கிடையாது. என்ன ஆனாலும் சரி, அசுர குணத்தை மட்டும் நான் வெளிப்படுத்த மாட்டேன். பழி வாங்கிறது எதுவுமே கிடையாது. இப்போ என்னை மட்டும்தான் நான் பார்ப்பேன், மற்றவர்களை பார்க்க மாட்டேன். எனக்குள்ளே இருக்கிற பலகீனத்தை நான் நீக்கிறதுல மட்டும்தான் கவனம் கொடுப்பேன். அந்த நேரம் மற்றவர்கள் மூலமாக பிரச்சனை வரும், எது வேணாலும் வரும். ஆனால் நீங்கள் அவங்கள திருப்பி அட்டாக் பண்ணாமல் விட்டீங்கனாலே அவர்கள் மீண்டும் உங்களை அட்டாக் பண்ணணுன்ற எண்ணம் பாதியாக குறையும். அடுத்த தடவை அட்டாக் பண்ணும்போதும் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது சுத்தமாக அப்படியே குறைஞ்சிடும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா. எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்ட குணம் டக்குன்னு போயிடாது. ஆனால் இறைவனுடைய ஞானம் அந்த முரளியை கேட்க கேட்க இதில் வந்து வன்முறையாக சொல்கிறது இதெல்லாம் கிடையாது, டைரெக்டாகவே சொல்லியிருப்பார். கோபப்படவே கூடாது, குறைவாக பேசுங்க, அமைதியாக பேசுங்க, அன்பாக பேசுங்க, அதே நேரத்தில் விலகியும் பேசுங்க. ஏன்னா இல்லாட்டினா பற்று வந்துடும். ஸோ இவ்வளவும் இது ஒரு முக்கியமான ஞானம். இது மாதிரி நிறைய ஞானம் தினம் தினம் முரளியில் வரும். ஸோ அவசியம் அதை கேட்டு பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.